எல்லாருக்கும் வணக்கம். நான் வீரப்பன் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய தாய்மார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் நீங்க எல்லாரும் கேட்கும்படி இன்னைக்கு நான் பேசுறேன். எல்லாம் காது கொடுத்து நல்லபடியா கேளுங்க. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, அங்கி பொய் சொல்றது இல்லை. என்ன இன்னைக்கு நான் உண்மையே பேசுறேன், கேளுங்க. என்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்த மேட்டூர்லையும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் கால்படாத இடமே கிடையாது. என்ன அப்படிப்பட்ட இந்த மண்ணில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படி சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் எனக்கு வருங்காலத்தில் எப்படியாச்சும் ஒரு பெரிய அரசியல்லையோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் ஒரு உதவியாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னால் அது முடியாமல் போச்சு. இப்போ அந்த விஷயத்த உங்களுக்கு செய்கிறதுக்கு நாம் என் மூலியமாக இல்லைனாலும் என்னோட பொண்ணு என்னோட மக வித்யாராணி வீரப்பனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மக வந்திருக்குது. அதுக்கு நீங்க எவ்வளவோ நாள்ல எத்தனையோ கட்சிகளுக்கு எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மாத்தி அவங்களுக்கு இவங்களுக்கு போட்டு. இப்ப நம்மளுடைய நம்ம பிள்ளைக்கு நீங்க மறக்காம நீங்க இந்த மேட்டூர் தொகுதியில சேலம் மாவட்டத்துல நம்மளோட பிள்ளை வித்யாராணிக்கு நீங்க விவசாய சின்னத்துல ஓட்டை போட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நம்ம ஊரை சுத்தி நடக்கக்கூடிய எவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. எல்லாரும் வந்துட்டு போவாங்க, அரசியல்வாதிகளாம் மேடை போட்டு பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கான தீர்வு மக்களுக்கு விளைவு காலம் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அறவே கிடையாது. ஆட்சி மாறிட்டு இருக்குது, வரம் போறவங்களாம் அடுத்தடுத்து வந்துட்டு போறாங்க. ஆனா மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இது வரைக்கும் எதுவும் நடக்கல. இதுக்கு மேலேயும் அப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புள்ள வந்திருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எல்லா கட்சிக்காரங்க கூடயும் எல்லா இதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நம்ம பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வையோ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் எப்படி நம்ம ஊரையும் நம்மளுடைய காட்டையும் நம்ம இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தை நல்லபடியா கட்டி காத்தறோம், அதே மாதிரி நம்மளோட பிள்ளையும் பார்த்துக்கிறோங்கிற அப்படி நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால எனக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அன்பையும் மரியாதையும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளை வித்யாராணி வீரப்பனுக்கும் விவசாய சின்னத்துல நாம் தமிழர்ல நீங்க மறக்காம ஓட்டை போட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவளை நீங்க சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இது நீங்க மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வருவாங்க, ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கும் என் பிள்ளைக்கும் சரி யாருக்கும் சொன்னத்தை காப்பாற்றக்கூடிய வீரப்பனோட பிள்ளை. அதனால நீங்க மறக்காம நம்பி போடுங்க, அவங்க நம்பி செய்வாங்க. நீங்க எந்த மோசம் போக மாட்டீங்க. நீங்க மறக்காம உங்களுடைய வாக்கு இந்த மேட்டூர் தொகுதியில வித்யாராணி வீரப்பனுக்கு மறக்காம விவசாய சின்னத்துல நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனா முருகனா பார்த்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் என்னுடைய முறையை முடிக்கிறேன். மறக்காம மேட்டூர் தொகுதியில நம்மளுடைய பிள்ளை வித்யாராணி வீரப்பனுக்கு நாம் தமிழர்ல விவசாய சின்னத்துல நீங்க ஓட்டு போடுங்க. ஆண்டவா முருகா. தமிழரின் சின்னம் விவசாய சின்னம். ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கு போய் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை தர மாட்டேன். ஒரு ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன நிறுத்திங்களா? நான் போயிருப்பேன், நான் ஊர் வெளியில போவேன். ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கு போய் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை தர மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. நான் கூட்டத்துக்குள்ள வரேன்னு சொல்ல இந்த பக்கம் எல்லா மக்கள் நின்றுட்டு பாதை மட்டும் விடுங்க, ஒரு 4 வண்டி போகுதுன்னு கேட்டேன். நான் எப்படி இந்த மக்களை எப்ப திரும்ப பாக்குறது? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்ப பாக்கட்டும். நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பில்ல, இந்த தடுக்கனா நான் போயிருப்பில்ல. நான் பர்மிஷன் வாங்கி தானே பண்றேன். நான் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க, வாங்கிதான் பண்றேன். அப்புறம் ஏன் தடுக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலயும் இதுதான். நான் டே 1ல இருந்து இதுதான் எல்லா இடத்துலயும் கட்சிக்காரங்க பர்மிஷன் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. நான் ஊரா வெயில சுத்திட்டு இருக்கேன். டே 1ல எனக்கு எனக்கு இதுதான் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் மடக்கி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு நிறுத்துறாங்க. செக்கிங் 10 ஆட நிறுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 10 ஆட நிறுத்துறாங்க. செக்கிங் அங்க இங்க செக்கிங் டார்ச்சர் பண்றாங்க. அன்னைக்கு அவர் சீமான் அங்க நின்று பேசிட்டு இருந்தாரு. 2 பக்கமும் தொல்லலாம மக்கள் போயிட்டு தானே இருந்தாங்க. இன்னைக்கே என்ன விடல. நான் தாண்டி போறேன்னு தானே கேட்டேன். எதுவுமே சத்தம் கூட போட்டு தாண்டி போறேன்னு தானே கேட்டேன்.
நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன? எதுக்கு? நான் சவுண்டே போகாம போடாம அமைதியா நிறுத்திங்களா? அமைதியா நான் போயிருப்பேன். நான் ஊர் வெளியில போவேன். அரசு பண்ணுங்க.